உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளே, இன்று சில வார்த்தைகளை மிக முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு, யூத்துக்கு, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலம் வல்லமையாக கிரியை செய்வாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இருக்க வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வருங்காலத்தை யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தன்னுடைய மன விருப்பத்தின்படி தமக்கு பிடித்த ஒரு வருங்கால, அதாவது பெண்ணானவள் ஒரு ஆணையும், ஆணானவன் ஒரு பெண்ணையும் அப்பா அம்மாட்ட இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இவளை கட்டி வைங்க, அந்த பெண் இவனை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அப்பா அம்மாட்ட நீங்கள் சொல்லி அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. அது ஆசீர்வாதமாக இருக்காது. அப்பா அம்மா என்ன உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கார்களோ வாழ்க்கை துணையை, அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்போட உங்களை படிக்க வச்சுருப்பாங்க, ஆளாக்கியிருப்பாங்க, எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவர்களை நீங்கள் திருமணம் செய்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வாதி எல்லா காலம் காத்துக்கொள்வார். ஆனால் அவர்கள் மன விருப்பத்திற்கு வேறாக போனால் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா. அப்படித்தான் நாம் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் படித்து பாருங்க. மிகவும் நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். மிகவும் இது யூத் பிள்ளைகளுக்கு, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு அட்வைஸாக இருக்கும். இந்த சிம்சன் என்ன பண்ணான், அவன் இஷ்டப்படி இவன் நஸ்ரேயன், ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ண ஒரு மகன். இவன் இஸ்ரவேலன். இவன் ஒரு பிலிஸ்தர் பெண்ணை போய் விரும்பி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லி, அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நிற்கிறான். உங்களை மாதிரி நம்ம சில வாலிப பிள்ளைங்க மாதிரி விஷயம் தெரியாம. அப்போ என்ன ஆகுது, அந்த பொண்ணை நிச்சயிக்கும் பொழுது, அதாவது ஒரு விருந்து வைக்கும் பொழுது, ஃபாஸ்டாக சொல்கிறேன், அதாவது அந்த பெண் சிம்சோனுக்கு நியமிக்கப்பட்ட, சிம்சோன் விரும்பின, சிம்சோனின் பிரியமாக இருந்த அந்த பெண் இந்த சிம்சோனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்கிறாள். அவனுக்கு உண்மையாக இல்லை. அப்போது அவன் வெறி கொண்டு, அவன் கோபமடைந்து மனம்